Doubleheaderல second match LSG versus KKR. KKR once again nailed a thrilling victory. Super over first இந்த 2026 எடிஷனில் பயங்கரமான மேட்ச்சு. டாஸை ஜெயிச்சிட்ட எல்எஸ்ஜி என்ன பண்ணாங்கன்னா கேகேஆரை சூஸ் டு பேட் பண்ண சொன்னாங்க. ஆரம்பமே வழக்கம் போல் கேகேஆர் சொதப்புனாங்க. டிம் சைஃபர்ட் டக் அவுட்டு, அஜின்கியா ரஹானே ஒழுங்காக ஆடல. அதுக்கப்புறமா ஒரு அப்செட்டிங் த ஃபீல்ட், அதுவும் நேற்று ரொம்ப நாள் கழித்து ரகுவன்ஷி இருந்துச்சு. எனக்கு கேட்டால் அது வேணும்லாம் பண்ணலை, பட் நான் தப்புன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்செட்டிங் த ஃபீல்டுக்கு. அதுக்கப்புறமா ஒரு குட் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ரிங்கு சிங் அண்ட் கேமரூன் கிரீன் ஒரு 34 ஆடினார். பக்காவான இது. மொக்ஸி கான், யூ அப்சல்யூட்லி நெயில்ட் இட் மேன், யூ பியூட்டி. இன்ஜுரியிலேருந்து ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் அவங்கள பேக் பண்ணி 4 overs 5 அதுவும் T20யில் செம்மையாக ஆல்ரெடி 3 overs மேடன் பண்ணிட்டான் வேறு இந்த சீசனில். அவன் சரியான பவுலர், நல்ல ஒரு இது பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க பண்ண பெரிய பிளண்டர் மிஸ்டேக் எங்கன்னா, ஜார்ஜ் லிண்டே நல்லா போட்டிருந்தான் நேற்று. பட் அவனை நம்பாமல் டிக்வேஷ் ஃபிங்கர் ஸ்பின்னை நம்பி அங்கே பிரச்சனையே என்ன ஆச்சுன்னா, ஃபிங்கர் ஸ்பின்னை நம்பினதுனால அவனை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டான். லாஸ்ட் ஓவரும் அவனுக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு, பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாகவே. ரிங்கு சிங் அவுட்ஸ்டாண்டிங் நாக் அண்டர் த ப்ரெஷர், 83 runs ஃப்ரம் 58 balls அட் த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 160. சூப்பராக ஆடி ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் 155 கொண்டு வந்தாங்க. கேகேஆர் சூப்பராக பவுலிங் போட்டாங்க நேற்று, எக்ஸப்ட் கார்த்திக் தியாகி எல்லாருமே பவுலிங் போட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே மிச்சல் மார்ஷ் விக்கெட்டு, எல்லார் விக்கெட்டும் கடகடன்னு எடுக்க ஆரம்பித்தாங்க. பட் குட் பார்ட்னர்ஷிப், ஸ்மால் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஆயுஷ் பதனி அண்ட் ரிஷப் பண்ட் நல்லாவே இருந்தது. சூப்பராக கொண்டு போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பேட் ஷாட்டு, 2 பேருமே அவுட் ஆனது சொல்வேன். அதே மாதிரி ஸ்பின்டியோ, சுனில் நரேனன், வருண் சக்கரவர்த்தி கலக்கிட்டாங்க. நிக்கலஸ் புரானுக்கு பால் பேட்லேயே பட மாட்டேங்குது இந்த சீசன் ஃபுல்லாகவே. அவ்வளோ வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இப்படின்னு ஆடி ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட் ஒரு ரன் இதாக தான் இருந்தது. கார்த்திக் தேவ் இமான்ஷா தூக்குனார். பட் 1.7 runs அது முகமது ஷமிக்கு போய் ஸ்லாட்டில் போட்டு 6 அடி கொடுத்துட்டாரு. சரி, சூப்பர் ஓவர் ஒரு நல்ல ஃபார்ம் உள்ள பேட்ஸ்மேன். எனக்கு கேட்டால் மிச்சல் மார்ஷும் ரிஷப் பண்டே இறங்கியிருக்கணும். இந்த மேட்ச் ரிஷப் பண்ட் நல்ல ட்ரெஸ்ஸில் தான் தேவையில்லாமல் நிக்கலஸ் புராஸை இறங்கி, அதுவும் நிக்கலஸ் புரான் சுனில் நரேன் கிட்ட அவ்வளோ வீக்கு. ஃபஸ்ட்டு பாலே போல்டு, அதுக்கு அடுத்த பால் ஒரு சிங்கிள், அடுத்த பால் விக்கெட் ஆகிடுச்சு. ஒரு 2 run டார்கெட் கொடுக்குறாங்க. ரிங்கு சிங் மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டான். கொல்கட்டாக்கு அனதர் பாயிண்ட்டை தரவுதான். அவனே வெயிட் பண்ணியிருந்திருக்கான் அவன்கிட்ட பாயிண்ட்ஸை கொடுக்கலான்ட்டு. அவங்ககிட்ட நீ தாராவத்தை கொடுத்துட்டு இவ்வளோ ஒஸ்ட்டான கிரிக்கெட் ஆடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேப்டன்சி மிஸ்டேக்காக என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. பட் தே நீட் டு மேக் அ பிக் சேஞ்சஸ். அப்கமிங் இந்த சீசன் சாமிக்கு தான், அவ்வளோதான். எல்எஸ்டி காலி, கேகேஆர் டூ. For further more IPL updates, subscribe and follow my page. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொன்னது கரெக்டாக தப்பான்ட்டு. Bye guys.